அமெரிக்காவின் வாஷிங்டனில் இந்தியாவை சேர்ந்த தொழில்நுட்ப நிபுணர் ஒருவர் தனது மனைவியையும் மகன்களில் ஒருவரையும் சுட்டுக் கொன்றுவிட்டு பின்னர் தானும் தற்கொலை செய்து மாண்டார். ஏப்ரல் 24 நிகழ்ந்த இச்சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அத்தம்பதியின் மற்றொரு மகன் சம்பவத்தின் போது வீட்டில் இல்லாததால் உயிர் தப்பினான். கொலையாளி 57 வயது ஹர்ஷவர்தன் கேக்கிரி என அடையாளம் கூறப்பட்டது. கொல்லப்பட்டது அவரின் 44 வயது மனைவி ஸ்வேதா பன்யம் மற்றும் 14 வயது மகன் என தெரிவிக்கப்பட்டது. உயிர் தப்பிய மகனை போலீஸ்காரர்கள் அழைத்து வருவதையும் அவனை தேற்றுவதையும் தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பின. எனினும் 2 சிறுவர்களின் அடையாளங்களும் வெளியிடப்படவில்லை. கட்டிய மனைவியையும் பெற்ற பிள்ளையையும் அவ்வாடவர் சுட்டுக் கொள்ளும் அளவுக்கு என்ன நடந்தது என தெரியவில்லை. இந்நிலையில் உள்ளூர் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அக்குடும்பத்தார் பழகுவதற்கு இனியவர்கள், ஆனால் பொதுவில் சற்று ஒதுங்கியே இருப்பார்கள் என அண்டை வீட்டார் கூறினர். ஹர்ஷவர்தன் கர்நாடகா மாநிலத்தின் மைசூரில் பிரபல ரோபோட்டிக் நிறுவனமான ஹோலோவோல்ட்டின் CEO ஆவார். மனைவி அந்நிறுவனத்தின் இணை தோற்றுநர் என்பது குறிப்பிடத்தக்கது.